உய், என்னங்கடா இங்க நீ வேகமா ஓடுவ நான் வேகமா ஓடுவேன் சண்டை போட்டுன்னு கிடக்குறீங்க. உங்க எல்லாரோட பிராங்க்லின் வேகமா ஓடுவான். அப்படியோ? அப்படின்னா ரேஸ் வச்சுக்கலாமா? ஏய் சின்சானு, என்ன ஏன்டா யூனிங்கிட்ட கோத்து விட்ட? நீ சும்மா இருற பிராங்க்லின், பலன்னா உனக்கே தெரியாது. வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் வேணாம் மண்டையா. அட இந்த காருக்கு என்னாச்சுன்னு தெரில, நல்லா தான் ஓடிக்கிட்டு திடீர்னு நின்று போயிடுச்சு. இதை வேற எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில. என்னங்கடா இது இன்ஜினா இதை வேற என்னடா, என்ன கனெக்ஷனு எங்கே போகுதுன்னு தெரில. கை வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா இது வேற அநியாயத்துக்கு சூடா இருக்கே. என்ன பண்றது? சுடுது சுடுது சுடுது. டேய் மண்டையில முடியல பிராங்க்லின். ஏன்டா உனக்கு ஓட்ட தெரியாத கார்லாம் ஏன்டா கொண்டு வந்து உயிரை வாங்குற? பாப்ப நடு ரோட்லயே நிக்கிது. இப்ப என்ன பண்ணி ஸ்டார்ட் பண்ண போற? வேணா தள்ளின்னு போலாம். அடா இருறா சின்சானு, எனக்கு என்ன பண்ணுறது தெரியாம மூச்சுன்னு கிடக்குற. பேசாமல் இந்த காரை ஓங்கி அடித்து பார்க்கலாம் அப்போ ஸ்டார்ட் ஆகுதா சொல்லிட்டு. வேறு வழி இல்லை, எகிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடி வைக்க வேண்டியதா. இது வேறு அநியாயத்துக்கு இன்ஜின் சூடாக இருக்குது. பின்னாடி போயிட்டு ஒரு அடி அடிப்போம். இந்த கார் அடிக்கிறதுக்கு மனசே வரல, இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஸ்டார்ட் ஆகிடு. எஸ், இன்ஜின் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு கண்ணாடி தான் உடஞ்சிருக்கு. கண்ணாடி தான் பார்த்தா வேலைக்கு ஆகாது, அப்புறம் கூட மாற்றிக்கலாம். டக்குன்னு வண்டிக்குள்ளே ஏறா சின்சானே. வா கிளம்பலாம். எப்படி வண்டி கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி வண்டியை அடிச்சுக்கிட்டு எங்கே நாங்கள் கிளம்புறோன்னு கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, டோனி ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு வாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா என்னையே சின்சானே கூப்பிட்டுருக்காரு. போகிற வேலை பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. எப்படி அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் அவர் எது கூப்பிட்டுருப்பாரு ஐடியா இல்லை. ஒருவேளை அவெஞ்சர்ஸை லீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பையன் தேவைப்படுறா, அதுக்கு நீ தான் ஃப்ராங்க்லின் சரியாக இருப்ப சொல்லிட்டு நம்மளை அவெஞ்சராக மாற்ற போகிறாரோ. ஆஹா, நம்ம மைண்ட் வேறு அங்கே போகுது. நமக்கு என்னென்ன பவர் கிடைக்க போகுது தெரியல. டேய் பிராங்க்லினே, கனவு கண்டின வண்டி கொண்டு போய் சுருவாத. ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன்னா எடுபடி வேலை கொடுக்கறதுல உனக்கு கூப்பிட்டுருப்பாரு. போடா டேய் போடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வர இந்த சின்சான் பையனுக்கு வாய் பார்த்தீங்கன்னா ஓவராச்சு. கவனிச்சிக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். வருது வேலங்கு வெங்கை வெளியே வருது. என்னது கேட்டு சத்தி இருக்கு? அது அங்கே பாருங்க, நம்மளை பார்த்தோன்னா கேட்டு தானாவே திறக்குது. அழகா போகிற நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தால் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போகிற ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்து போனவங்க லைட்டாக ஸ்கிட் ஆனாலும் சரி, கார் போய் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே சொருவிக்கோ. வந்துட்டான்டா. ஆஹா, காரோட பம்பரை வேற இடிச்சிட்டேனே. சரி அதெல்லாம் பார்த்த வேலைக்காவது போவோம். அவர் வேற எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருப்பாரு? எங்கே இருக்காரு தெரியலையே. டோனி ஸ்டார்க். ஏய் பிராங்க்லினே, அங்க பாருடா, யாரோ வாட்ச்மேன் மாதிரி 5 பேர் நிக்கிறானுங்க. டோனி ஸ்டார்க் வேலைக்கு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டேய் சத்தமா பேசாதடா, அவங்களும் வாட்ச்மேன் இல்லடா. உனக்கு பார்த்தா யாருன்னு தெரியல. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு, அப்புறமா இவன் யாருன்னு எனக்கு தெரியல. பார்க்கறதுக்கு வெனம் மாதிரியே இருக்கான். அட ஆமா, வெனமு. ஆமா, இந்த வெனம் பையன் எதுக்கு ஃப்ளாஷோட சூட்டை போட்டு வந்திருக்கா சொல்லிட்டு எனக்கு நிஜமா ஐடியாவே இல்லை. இவர் தான் பார்த்தீங்கன்னா நெஜ ஃப்ளாஷ், அது பார்க்க போதே தெரியுது. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிறது நம்மளுடைய வீணா போன பென்னு, அப்புறம் அது சோனிக்கு, அது வந்து ஷேடோ. பிராங்க்லினே, ஏதோ ஃப்ளாஷ்ன்றியே, இந்த கேமராலேருந்து வரது பேர் தானே ஃப்ளாஷு. டேய் அந்த ஃப்ளாஷ் வேற, இந்த ஃப்ளாஷ் வேறடா. இவரால் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட முடியும், அதனால தான் ஃப்ளாஷ்ன்னு சொன்னேன். ஓ அப்படியா? எதுக்கு இவனுங்களாம் இங்கே வந்திருக்கானுங்க? என்ன கேட்டால் எனக்கு தெரியும், டோனி ஸ்டார்க்கை தான் பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இரு நானும் வரேன். எங்க அந்த வெனம் ஃப்ளாஷு? ஐயா சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லு புடிப்பையா, என்ன வேணும் உனக்கு? உங்களால வேகமா ஓட முடியுமா? அதுதான் என்னோட டவுட்டு. இங்க இருக்கத்துலயே என்னால தான் வேகமா ஓட முடியும். என் வேகத்துக்கு இங்க இருக்கிற யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ஏய் என்ன, நீ மட்டும் தான் வேகமா ஓடியோட பிஞ்ச தலையா? இங்க நான் ஒருத்த இருக்க, நான் எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ தெரியுமா? என்கிட்ட ரகரகமா ஏலியன்ஸ் இருக்கு. நான் ஏலியனா மாறினா உள்ள வேகத்துக்கு ஈடு குடிக்கவும் முடியாது, மறந்துடாத. ஏய் என்னங்கடா, அப்ப நாங்களா யாரு? நானும் ஷேடோ ஒன்னு சேர்ந்து வச்சுக்கோ, அவ்வளவுதான். உங்க யாராலையும் எங்க வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. என்ன ஷேடோ, நம்ம யாரையும் உனக்கு கத்தலாமா? ஏய் என்னங்கடா, ஆளாளுக்கு நீங்க வேகமா ஓடுவேன் நான் வேகமா ஓடுவேன் சொல்லி டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாரும் விட இங்க இருக்கான் பத்தியா பிராங்க்லின். பிராங்க்லின் ஓடுவான், அவனுக்கு முன்னாடி நீங்களா ஒரு ஆளே கிடையாது. சின்சானு, ஏன்டா இவனு கூட போய் என்ன கோத்து விடுற? என்னால அப்படி பண்ண முடியாதுடா. நீ சும்மா இரு பிராங்க்லின், இவனுங்க கலக்கிறானுங்க. ஏய் என்னடா எல்லா ஆளுக்கு பாக்குறீங்க? அவ்வளோ வேகமா ஓடுவிய நீ? அப்போ ரேஸ் வச்சுக்கலாமா? நீயா நானான்னு பார்த்தல? அண்ணே வேணமண்ணே, அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, சின்ன பையன், அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க டோனி ஸ்டார்க் தான் பார்க்க வந்தோம், அவரை பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் முடியாது, ரேஸ் வச்சுக்கிட்டே தீரணும். பிஞ்ச தலையா, ரேஸ் நடக்கும்டா. நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன்.
அண்ணே ஃபிளாஷ்ண்ணே நீங்க என்ன சொல்றீங்க? ரேஸ் நடத்துறாமா இவங்களுக்குள்ள? தாராளமா சின்சான். நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். வெனம், ஃபிளாஷ், பென், சோனிக், அப்புறமா ஷேடோ, அப்புறம் ஃப்ராங்க்லின், நீங்க 5 பேரும் ரேஸ்ல கலந்துக்கோங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி ரேஸ் தான். உங்கள யாரு வேகமானவங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நானே அம்பையரா இருக்கேன். அண்ணே ஃப்ளாஷ்னு அவ எதுவும் சின்ன பையன் தெரியாமல் கோத்து விட்டான். என்கிட்ட எந்த சக்தியுமே கிடையாது. நீங்களாச்சும் கொஞ்சம் இதை தடுத்து நிறுத்துங்களே. கமான் ஃப்ராங்க்லின், இது ஒரு ஃப்ரெண்ட்லி ரேஸ் தான். நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரேஸ். டேய் சின்சானு, ஏதோ ரேஸ்னா கிரவுண்டில் ஓட விடணுங்க சொல்லிட்டு பார்த்தா இவனடா வானத்தில் ரேம்ப்லாம் போட்டிருக்கானுங்க. எப்படா இதில் நான் ஓடுறதுக்கு? அங்கே பாடுறா கிராஸால ஓடுற மாதிரி இருக்கா. நல்லா கோத்து விட்ட பார்த்தியா? நீ எதுக்குடா கவலைப்படுற? ஃபர்ஸ்ட் நீயா ஓட போற? இவனுங்க தான் ஓட போறானுங்க. இவனுங்க ஓட போது நம்ம என்ன பிளான பண்ணி இவனுங்களை எல்லாரும் கீழே உள்ள வச்சிடலாம். அப்புறம் கடைசியா நீ தான் இருப்ப. நீ ஓடாமையே நீங்க தப்பிச்சு போயிடலாம். கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ சொல்ற, கடைசியில் என்னாலலாம் சத்தியமாக ஓட முடியாதுடா. என்ன ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் யார் இந்த ரேஸ்ல கலந்துக்க போறீங்க? உங்களுக்குள்ள முடிவெடுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் போகிறேன், ஷேடோ போகிறேன். ஆஹா, பலியாடு தானாவே சிக்கிட்டான். இந்த ஷேடோ நான் எப்படி கீழே உள்ள வைக்கிறேன் மட்டும் பாரு ஃப்ராங்க்லின், பொறுத்திருந்து. 3, 2, 1, go! இந்த ரேஸில் கம்மியான செகண்ட்ஸில் முடிச்சு இருக்கத்திலே இந்த ஷேடோ தான் வேகமான நிரூபிக்கிற. டேய் சின்சானு, என்னடா அவ குரங்கு மாதிரி சைட்லலாம் ஏறி ஓடுறா? என்னடா பண்ணுறது? பார்த்துக்கலாம், கவலைப்படாத. நான் பிளானிங் போட்டேன். ஆமாம், அப்படி என்ன பிளான் நீ போட்டிருக்கீங்க அவனை கீழே உள்ள வைக்கிறதுக்கு? பொறுத்திருந்து பாரு, அவன் கண்டிப்பா கீழே உள்ளதான் போறான். அதுக்கு இந்த சின்சான் பொறுப்பு. அடுத்து நான் எங்கே போகணும்? இது பைப் வச்சிருக்கானுங்க. ஓ, அந்த பைப்புக்கு மேலே நான் ஜம்ப் பண்ணிட்டு போகணுமா? அண்ணே ஷேடோ அண்ணே, உங்களோட ஷூ லேஸ் பாருங்கண்ணா, சரியில்லை. உங்க ஷூ வேற அவுறா மாதிரி இருக்கு. உங்க லெஃப்ட் காலை பாருங்கண்ணே. என்ன, என் லெஃப்ட் காலில் ஷூலெஸ் சவுந்துருக்கா? இருங்க குனிஞ்சு பார்க்கலாம். ஐயே, அந்த பொடி பையன் என்னை ஏமாத்திட்டா. ஏய் சின்சானு, காலிக்கிட்டடா. அவன் ஷூவை பார்த்தீங்கன்னா கீழே உண்டாடா. பொடி பையலே, உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, போலீஸு வேணாம், என்னை விட்டுருங்க. ஆஹா, கடைசியில் போலீஸுக்கு வந்து ஓட விட்டானுங்களே. என்ன, நான் இதை மறக்க மாட்டேன். பரவாயில்லடா சின்சானு, அவனை ஏமாத்தி போலீஸ் கிட்ட கோத்து விட்டியடா. இப்போ அடுத்து யார் போறா தெரியலையே. அடுத்து எவன் போனா நமக்கு என்ன? இதே மாதிரி நான் காலாரி விட்டுறேன். சின்சான நம்பு. ஓகேடா, உன்னை தாண்டா நம்பி இருக்கேன். அதே மாதிரி அடுத்து இந்த சோனி தான் போறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவனே கவுத்து விட்டுரு. கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். 3, 2, 1, go! நமக்கு முன்னாடி அந்த ஷேடோ போனது ஒரு வகையில நல்லதா போச்சு. இந்த வாட்டி அந்த சின்சான் பையன் என்ன சொன்னாலும் சரி, அதனால நான் டைவெட்டே ஆக கூடாது. ஏன்னா அவனுக்கு டைவெட் ஆகிட்டா அந்த ஷேடோ கீழே விழுந்தான். அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். டேய் சின்சானு, என்னடா இவன் உஷாரா போறான்? நீ எது சொன்னாலும் காதுல வாங்க கூட சொல்லி ஒரு முடிவோட போயிட்டு இருக்கான்டா. இரு பார்த்துக்கலாம். அவனும் அதே மாரி ஜம்ப் பண்றானா முதல்ல பாப்போம். அவன் ஜம்பிங்க போட்டானா அடுத்த கதையை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். என்னடா இப்படி சொல்ற? சரி, இவன் தாண்ட மாட்டான் தான் நானும் நினைக்கிறேன். கமான், எப்படியாவது நான் தாண்டணும். டேய், என்னடா நடக்குதுங்க? அவன் எப்படா அங்க அவ்வளவு தூரம் பறந்து போறான்? அதான்டா எனக்கும் புரியல. எப்படா இவன் மட்டும் போனா? இவன் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்றது? ஐடியா. சோனிங்கண்ணே, உங்களோட ஹேர் ஸ்டைல் பாருங்கண்ணே. நீங்க ஓடுற வேகத்துக்கு கலைஞ்சிச்சு. கொஞ்சம் சரி பண்ணிட்டு போங்கண்ணே. என்ன கண்டிக்கவே மாட்டேன்றா? சின்சான், இதுக்கெல்லாம் அந்த ஷேடோ ஏமாறுவா. இந்த சோனிக்கு ஏமாற மாட்டான். இந்த ரேஸை கம்மியான டியூரேஷன்ல முடிச்சு இந்த சோனிக்கு தான் கெத்துன்னு நிரூபிச்சு காட்டலானா இல்லையா மட்டும் பாடுறா. அடுத்து வேற எங்க போனோம் எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை வந்து ஏற்றுவோம். ஆல்மோஸ்ட் பாதி ரேஸ் நான் வந்து முடிச்சுட்டேன். 1 மினிட் வந்து தாண்டிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து ஆடச்ச, கீழே விழுந்துட்டா சொல்லிட்டு பார்த்தா தப்பிச்சிட்டானே. எப்படா தப்பிக்கிறீங்க நீங்களா? இந்த மாதிரி என்னால் சத்தியமா ஓட முடியாது. இவ்வளோ பவர்ஸ் வச்சு நீ இவனுங்களே கஷ்டப்படுறானுங்களே. நம்ம என்னத்த பண்ண போறோம்? கிட்டத்தட்ட நான் ரேஸை முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அடுத்தவருக்கு ஃபினிஷிங் பாயிண்ட். கமான். எஸ், 1 நிமிஷம் 28 செகண்ட்ல இந்த ரேஸை நான் முடிச்சிருக்கேன்டா. முடிஞ்சா 1 minute 28 seconds ரேஸை நீங்க முடிச்சு காட்டுங்கடா பாப்போம். டேய், என்ன 1.5 நிமிஷத்துல ஓட்டா? நம்மளால சத்தியமா ஓட முடியாதுடா. பார்த்துக்கலாம். அடுத்து எவன் போறானோ அவனோட காலை வாரி விட பாப்போம். அடுத்து பென்னு தான் போறான்னு நினைக்கிறேன். அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வெனம நம்ம கவனிச்சிக்கலாம். அதுவும் சரிதான். இந்த பெண்ணு இலைனா மாறினா அவனை யாராலும் தடுக்க முடியாது. இட்ஸ் ஹீரோ டைம். இப்போ நான் இருக்கிறதுலே வேகமான ஏலினா மாதிரி இந்த ரேஸில் எப்படி ஜெயிக்கிற மட்டும் பாருங்க. 1 minute 29 seconds தான். அதோட கம்மியாக வந்து காட்டுறேன் பாருங்கடா. நான் ஃபாஸ்ட் ட்ராக்காக மாறணும் தான் நினச்சேன். ஆனால் எக்ஸலரேட்டாக மாறிட்டேன். பரவாயில்ல, எக்ஸலரேட்டுக்கு என்ன குறைச்சில்? என்னால் சிவத்து மேலே கிராஸால் ஓட முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி அந்த சோனிக்
1 minute 29 செகண்ட்ஸ்ல இந்த ரேஸை வந்து முடிச்சிருக்கான். நான் 1 minute முடிச்சு காட்டிட்டு இந்த பென்னுனா யாருன்னு காட்டுறேன். கண்டிப்பா அந்த வெனமால அந்த உடம்பு வச்சுங்க இந்த 1 minute டியூரேஷன்லாம் ஓட முடியாது. டேய் சின்சானு, இவனடா இந்த புயல் வேகத்தில் போயின்னு இருக்கான், என்னடா பண்ணுறது? பொறுத்திருந்து பாடுறா ஃப்ராங்க்லினு, அவனா கீழே உந்தாதான் உண்டு, நம்மளால இவனை எதுவுமே பண்ண முடியாது, உனக்கே தெரியும்ல. அது என்னமோ உண்மைடா. டே கீழே விழுடா டே பெண்ணே, கீழே வந்து தொலைடா. ஏன்னா இவன் பாட்டு பறந்து போயிட்டு இருக்கா. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். பரவாயில்ல, அந்த சோனிக்கு விட நான் கம்மியான டியூரேஷன்லேயே வந்திருக்கேன். அதேமாரி இந்த வட்டத்துக்குள்ளேயே ஃபுல் ஸ்பீடில் பூந்து போயிட வேண்டியதா. எஸ், பாதி ரேஸை நான் முடிச்சுட்டேன். ஆமா, என்னமோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு? ஓ நோ, என்னோட ஆமெட்ரிக்ஸில் பேட்டரி போயிடுச்சு. காப்பாத்துங்க என்ன யாராவது காப்பாத்துங்க. ஏ சின்சானு, அவன் ஆம்னிட்ரிக்ஸில் பேட்டரி போய் கீழே உண்டான்டா, தொல்லை விட்டுது. அது நானே எதிர்பார்க்கலடா ஃப்ராங்க்லின்னு, பாவண்டா அவ. சரி, அடுத்து இந்த வேணாமா கவுக்கிற வேலையை பார்ப்போம். 3, 2, 1, go! என்னை யாராலேயே கவுக்க முடியாது. இப்போ நான் எப்படி இந்த ரேஸை அந்த சோனிக்கோட கம்மியான டியூரேஷனை முடிச்சு காட்டுற மட்டும் பாருங்க. வேணாம்னா சும்மாவா? ஏய் சின்சானு, இவனடா 10 செகண்ட்ல அவ்வளோ தூரம் போயிட்டா. சீக்கிரம்டா பண்றா. பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வந்தோடனே இவனை நான் கவுத்துடுறேன். என்னடா பாயிண்ட் வரட்டும், பாதி ரேஸையே முடிச்சிட்டான்டா. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். என்னாலையும் பறக்க முடியும். சீக்கிரம் இந்த ஒரு ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறமா இந்த ரேஸில் ஒரு மேட்ரே இல்லை. இதில் ஜெயிச்சுட்டு இந்த வேணம் தான் இருக்கத்திலே சக்தி வாய்ந்தவ, வேகமானவன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுற. ஃபுல் ஸ்பீடில் போகிற. டேய் சின்சானு, சீக்கிரம் என்ன பண்ணுறான், அவனுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறா. பாயிண்ட் வரட்டும், பாயிண்ட் வந்தோடனே அவனை கவுத்துறான் பாடுறா. என்னடா பாயிண்ட் வரட்டும், கிட்டத்தட்ட ரேஸையே முடிக்க போறான்டா. ஆஹா, அவன் முடிக்க போறான். இந்த சின்சான் பையன் வேற பாயிண்ட் வரட்டும் சொல்லி கிடக்குறான். 50 செகண்ட்ல ரேஸை முடிச்சிருவான் போல இருக்கே. திட்ட ரேஸை முடிகிற நிலைமைக்கு வந்துட்டேன். கமான் அந்த சோனிக்கு நான் 1 minute 29 செகண்டா, நான் வந்து 1 minute-க்குள்ளே ரேஸை முடிச்சிட்டேன். 59 செகண்டில் முடிச்சிருக்கேன்டா. முடிஞ்சா இந்த வேகத்தை பீட் பண்ணுறான் பாப்பா ஃப்ராங்க்லின். சின்சானு, பாயிண்ட் வரட்டும் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சும்மா இருந்துட்டியடா. அவர் ரேஸையே முடிச்சிட்டான்டா. நான் என்ன பண்றது, நான் ட்ரை பண்ண என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஃப்ளாஷ்னே இந்த சின்சான் பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். என்னால இந்த ரேஸ்ல கலந்துக்க முடியாது, சத்தியமே ஓட முடியாது, நீங்க நாளை விட்டுருங்க. என்னதே, ரேஸில் கலந்துக்க முடியாதா? அப்போ கலந்துங்களா நாங்களாம் என்ன முட்டாளா? இப்போவே உன்னை நான் சாப்பிட்ற போகிறேன். ஏய் வேணாண்டா, தயவு செஞ்சு கிட்டலாம் வந்துடாத. உனக்கு பள்ளி தேய்கிற பழக்கமே இல்லை. ஃப்ராங்க்லின், இது ஒரு ஃப்ரெண்ட்லி லிஸ்ட் தான் பாய். நீ இதை நினச்சலாம் கவலைப்படாத. ஜாலியாக ஓடு. டியூரேஷன் இதை பற்றி நீ கவலைப்படாதா. அவ்வளோதான், கலந்துக்கோ. உன் மேலே நம்பிக்கை வை. எப்பவுமே முயற்சி பண்ணிட்டா நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். முயற்சி பண்ணாமல் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது. சரி ஃப்ளாஷ், நீங்கள் சொல்கிறதுனால இந்த ரேஸில் நான் கலந்துக்கிறேன். தட்ஸ் த ஸ்பிரிட். வேணாம், அவன் ரேஸில் கலந்துக்கிறான், நீ கொஞ்சம் அமைதியாக இரு. நம்ம ஃப்ளாஷ் சொல்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணியே நம்ம தோக்கலாம். நம்ம முயற்சி பண்ணாமல் தோல்வி ஒத்துக்க வேணாம், ஓடி தான் பார்ப்போம். ஏன்னா ஆகிறது ஆகட்டும். வராலே கீழே விடாம இருந்தா சரி. 3, 2, 1, go! ஓடு. ஏய், என்ன நடக்குதுங்க? நான் எப்படி இவ்வளோ வேகமா ஓடுறேன்? ஏய் ஃப்ராங்க்லின், உன்னால எப்பறம் இவ்வளவு வேகமா ஓட முடியுது? என்னடா உனக்கு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு? சின்சானு, எனக்கு நிஜமா தெரியலடா, எனக்கு சக்தி கிடைச்சிருக்குடா. என்னடா அது வேணாம் பண்ற மாதிரி என்னாலே பண்ண முடியுது, பறக்கலாம் முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. ஏய் கமான் ஃப்ராங்க்லின், சீக்கிரம் ரேஸ முடி. நீ ஓடுறத பார்த்து இந்த வேணாம வாயில இருக்க எல்லா பழையும் வாய பொழந்துன்னு பாக்குறான். டேய், எனக்கு என்ன ஆச்சு எனக்கே தெரியலடா. ஆனால் ஏதோ ஸ்பெஷல் சக்தி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. சூப்பரு. பாதி ரேஸை நான் முடிச்சிட்டேன். என்னாலே நம்ம முள்ள இவ்வளோ வேகமாக ஓட முடியுது பாருங்க நம்மளால. கமான். அந்த சோனிக்கு இதுக்குள்ள எவ்வளோ வேகமாக போனாலும் அதே வேகத்தில் நானும் போகிறேன். எஸ், உள்ள பார்த்தீங்கன்னா பூந்து வந்துட்டான்டா. உன்னை தட்டுக்கவும் என்ன தட்டுக்கவும் எவனோ போடுறக்கவில்லை. டேய் வேணாமே, நீனா 59 செகண்ட்ல ரேஸை முடிச்ச அண்ணனை பத்தியா? ஐயோ, ஒன்று ரேஸ் முடிக்காம ஆகிடக்கூடாது. சீக்கிரம் ஓடு. உன்னோட கம்மியாக முடிச்சிட்டேன். 50 செகண்ட்ல ரேஸை முடிச்சிருக்கேன்டா. இது எப்படி சாத்தியோ? எப்படி சத்தியமா எனக்கே தெரியாது. உன்னை விட்டா வாய்க்கு உன்னை என்ன பண்ற பாரு. வாயிலேயே 4 போடல. என் பேரு ஃப்ராங்க்லினே இல்லடா. 50 செகண்ட்ல இந்த ரேஸை முடிச்சிருக்கேன். கிளம்பு, காத்து வரட்டும். என்ன சோனிக், திருப்பி ரேஸுக்கு வரியா? நாங்க சோனிக்கு பயந்து ஓட்டான். ஆமா ஃப்ளாஷ், நான் எப்படி இவ்வளவு வேகமா ஒன்ன நிஜமா எனக்கு தெரியல. நீங்க பேசுனீங்க, அப்புறமா எனக்கு சக்தி வந்த மாதிரி இருக்கு. நான் தான் ஃப்ராங்க்லின், என்னோட சக்திகளை உனக்கு கொடுத்த, அதனால தான் நீ இந்த ரேஸில் ஜெயிச்சிருக்க.
அதான் ரேஸில் ஜெயிச்சிட்டேல, என்னோட சக்திகளை திருப்பி கொடு. ஓ இது உங்கள் சக்தி தானா? கொஞ்ச நேரத்துக்கு நானே வச்சுக்கிறேன். அந்த சின்சான் என்ன மட்டும் போய் பாருங்க. எங்க ஃப்ளாஷ் டேங்க் அவரோட சக்தியை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் போய் ரேஸில் நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்மளால் பறக்க முடியும், வேகமாக ஓட முடியும், எவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்க முடியும். ஜாலி 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 கூட பார்த்து ஊர் போய் ரவுண்ட் அடிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய GTA 5 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்க ஓல்டு வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒன்றும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.